சார் நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஐயோ, அந்த பேப்பரை பார்த்துட்டா ப்ரோக்கும் பார்வதிக்கு நடந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் தெரிஞ்சிருமே. என்ன பண்றது? ஐயோ கடவுளே. ஐயோ, பேப்பர் பார்த்துட்டாலே. என்ன பண்றது? என்னாச்சு அருண்? சாரி, மிஸ் ஆயிருச்சு. கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? சரி சரி, இந்த பக்கம் வா. அது என்ன ரெசிப்ட் அருண்? ஐசு, இது இந்த கார்ப்பரேஷன் பில்லு மேனேஜர் எடுத்து வைக்க சொன்னாரா? அதான் ஃபைல்ல தேடிட்டு இருக்கும்போது காத்துல கீழே விழுந்துருச்சு. இது தெரியாம ஃபைல்ல தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். முக்கியமான பில் எல்லாம் பத்திரமா வை அருண். ஆண்டி சொல்ற மாதிரி உனக்கு என்னைக்குதான் பொறுப்பு வரப்போதோ தெரியல. நல்ல வேலை தப்புடா சாமி. நமக்கு நேரம் சரியில்லை, கிளம்புவோம். தயவு செஞ்சு இதில் நீங்க தலையிடாதீங்க. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. அவங்க கிட்ட நான் பேசுறேன். அகிலா, என்ன அகிலா இது? என்னால தாங்கிக்க முடியலங்க. யாதி என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அகிலா. என்ன பொறுத்த வரைக்கும் ஆதி அந்த சிச்சுவேஷனை கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணிருக்கான்னு சொல்லுவேன். என்னங்க சொல்றீங்க? சிச்சுவேஷனை ஆதி கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்கானா? ஆமா அகிலா, இப்படி சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. முன்னாடி எல்லாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் யாரு என்ன சொன்னாலும், ஏன் நான் சொன்னா கூட நீ உன் மனசுல எது சரின்னு படுதோ அததான் முடிவு பண்ணுவ. எடுத்த அந்த முடிவுல உறுதியாவும் இருப்ப. நீ குழம்பிக்கவும் மாட்ட, உன்னை யாராலையும் குழப்பவும் முடியாது. ஆனா இப்பெல்லாம் ஆதி பார்வதி விஷயத்துல உன்னை யார் வேணாலும் குழப்பலான்னு ஆயிடுச்சு. யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னதை கேட்டு நீ ஒரு நாள் முழுக்க டிஸ்டர்பாவே இருந்த. அதனால இந்த வீடே டென்ஷனா இருந்தது. நீ ஒரு தனிப்பட்ட மனுஷி இல்ல அகிலா, இந்த வீட்டோட தலைவி. நீ சந்தோஷமா இருந்தாதான் நாங்க சந்தோஷமா இருப்போம். இந்த வீடும் சந்தோஷமா இருக்கும். வனஜாலாம் உன் முன்னாடி பேசவே பயப்படுவா. ஆனா இப்போ வனஜா தைரியமா உன் முன்னாடி நின்னு எதையாவது பேசி உன்னை குழப்ப பாக்குறா. அதுக்கு நீயும் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. இல்லங்க, இங்கதான் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு வனஜாவை சுத்தமா பிடிக்காதுதான். அதுக்காக அவ சொல்ற விஷயத்தை எல்லாம் அப்படியே ஒதுக்கிட முடியாதுங்க. அவ சொல்ற விஷயத்துல ஏதாவது உண்மை இருக்கான்னு அவளை முழுசா பேச விட்டுருந்தா தானே நான் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். அத புரிஞ்சுக்காம ஆதி என்ன தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டானே. பாத்தியா, வனஜாவை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம். வனஜா சொல்றதுலயும் ஏதாவது உண்மை இருக்கான்னு உன் மனசுல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட்டா பாத்தியா? இதுதான் வனஜாவுக்கு கிடைச்ச வெற்றி. அன்னைக்கு பார்வதி விஷயத்துல உன் மனசுல குழப்பத்தை ஏற்படுத்த ஏதேதோ சொன்ன வனஜா இன்னைக்கு ஜோசியர் விஷயத்தை கையில எடுத்து ரொம்ப சாமர்த்தியமா உன்னை குழப்ப முயற்சி பண்ணா. அதனாலதான் ஆதி வந்து உன்கிட்ட அப்படி நடந்துக்க வேண்டியதா போயிடுச்சு. இத பாருங்க, மத்த எல்லா விஷயத்திலயும் நான் தெளிவா இருக்கிற மாதிரி
ஆதி பார்வதி விஷயத்திலயும் நான் ரொம்ப தெளிவாதாங்க இருக்கேன். நீங்க தான் நான் குழம்பி போயிருக்கிறதா நினைச்சு குழம்புறீங்க. ஆதிங்கிறவன் தனி மனுஷன் இல்ல, நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரையில அடுத்த தலைமுறையோட அஸ்திவாரம் அவன். அதனாலதான் அவன் விஷயத்துல ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாதுன்னு எல்லார் சொல்றதையும் நான் கவனமா கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கேன். அது மட்டும் இல்லங்க, இதுல பார்வதியோட வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு. பார்வதி என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுங்க. இனிமே அவ கல்யாணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க. அதுக்காக தான் நான் இவ்ளோ கவனமா இருக்கேன். அது தப்பாங்க? பார்வதி மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிற அகிலா உண்மை தெரிஞ்சா எப்படி நடந்துக்குவாளோ ஒரே குழப்பமா இருக்கே. உன் அக்கறை எல்லாம் சரிதான் அகிலா, ஆனா ஆதி மேல நம்பிக்கை இருந்தா நீ இப்படி குழப்பிக்க மாட்ட. என்னங்க சொல்றீங்க? என் மகன் ஆதி மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களா? சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல, முழு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். உனக்கும் ஆதிக்கு நடுவுல சின்ன விரிசல் விழுந்துருச்சோன்னு எனக்கு பயமா இருக்கு அகிலா. தயவு செஞ்சு அதை பெருசா வளர விட்டுறாத, உடனே சரி பண்ணிடு. மாமா, நாம இப்ப எங்க போறோம்? எங்க போறோம் நீயே சொல்லு பாப்போம். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்க ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க. நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு எனக்கு சொல்ல தெரியலையே. நீங்களே சொல்லுங்க மாமா. ஆ, பதில் சொல்லாம இப்படி சிரிச்சா என்ன மாமா அர்த்தம்? ப்ளீஸ் மாமா சொல்லுங்க. சரி, நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால உனக்கு ஒரு க்ளூ தரேன். க்ளூவா? சரி சொல்லுங்க. உன் முகத்தை பார்த்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேனோ அதே மாதிரி நீ அவங்களோட முகத்தை பார்த்தாலும் சந்தோஷப்படுவ. அந்த அளவுக்கு உனக்கு பிடிச்சவங்க இருக்கிற இடத்துக்கு தான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஆ, நான் பார்த்து சந்தோஷப்படுறவங்க இருக்கிற இடமா? அது எந்த இடம்? புரியலையே. ஒரே குழப்பமா இருக்கு. மாமா ப்ளீஸ் மாமா, என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்களே சொல்லிடுங்களேன் ப்ளீஸ் மாமா. சொல்லுங்க மாமா ப்ளீஸ். சொல்றேன். என்ன மாமா, நம்ம எங்க வந்திருக்கோம்? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நீ கண்ணை மூடு. என்னாச்சு மாமா? எதுக்கு கண்ணை மூடுன்னு சொல்றான்ல, கண்ணை மூடு. வா. என்ன மாமா, எங்க கூட்டிட்டு போறீங்க? அதான் சஸ்பென்ஸ். இவ்வளவு தூரம் வந்துட்ட, கொஞ்சம் பொறுமையா இரு. சரி மாமா. இப்ப கண்ணை திறந்து பாரு. இத்தனை செம்பருத்தி செடியா? இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்பட்ட எப்படி?
சுத்தி பாரு. என்ன மாமா இவ்வளவு செம்பருத்தி செடிங்க இருக்கு? பாக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, உன் முகத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுற மாதிரி இவங்க முகத்தை பார்த்தா நீயும் சந்தோஷப்படுவேன். நிறைய செம்பருத்தி இருக்குன்னு சொன்னல, எத்தனை செம்பருத்தி இருக்குன்னு எண்ணி சொல்லு. ஆ சரி மாமா. மொத்தமா 500 செம்பருத்தி இருக்கு மாமா. ம்ஹும். தப்பு, நீ சரியா எண்ணல. ஆ, இல்ல மாமா, நான் சரியா தான் எண்ணினேன். மொத்தமா 500 செம்பருத்தி தான் இருக்கு. உன்னை விட்டுட்டியே, உன்னையும் சேர்த்து 501 செம்பருத்தி இருக்குல்ல. ஆ, ஆமா மாமா, இன்னைக்கு என்ன திடீர்னு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கீங்க? எதுக்காக 500 செம்பருத்தி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? எதுக்காகன்னு தெரியலையா? நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே தெரியும். ஆ, எதுக்கு 500 செம்பருத்தின்னு புரிஞ்சு போச்சு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே புரிஞ்சு போயிருக்கும். ஆமா, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன்ல, நீ எனக்கு என்ன கொடுக்க போற? ரகசியமாய் ஓர் காதல், ரகசியமாய் ஓர் பாடல், ரகசியமாய் ஓர் காதல், ரகசியமாய் ஓர் பாடல். செம்பருத்தி போல் ஒரு பெண் போது எங்கும் இல்லை இவள் போல் வேறொரு செம்பருத்தி. என் பொண்டாட்டியே என் ஆசையெல்லாம் உன்னை சேர உள்ளம் தவிக்கின்றது. என் செல்ல மாமா உன் சிரிப்பினில்தான் என் சோகம் எல்லாம் தொலைகிறது. என் காதலே உன்னை சேரவே ஆன்மகனாய் பிறந்து வந்தேன். உன்னோடுதான் நான் வாழவே 100 ஜென்மம் காத்திருந்தேன். நினைவெல்லாம் இங்கு நீதானே. உனக்காக பிறந்தேனே. காலமெல்லாம் காதலுடன் வா 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 சேர்ந்து வாழ்ந்திட. இது போதுமே பெரியய்யா, வேறு வரம் இனி தேவையா? செம்பருத்தி போல் ஒரு பெண் போது என்னாச்சு மாமா? இவ்ளோ நேரம் உங்க முகத்துல இருந்த சந்தோஷம் இப்ப இல்லையே. நைட் ஒரு விஷயம் நடந்துச்சு, அது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதான். என்ன மாமா சொல்றீங்க? நைட் என்ன நடந்துச்சு? ஆ, வா சொல்றேன். மாமா,
என்ன மாமா ஏதோ சொல்றேன்னு சொல்லிட்டு கோவில் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நைட்டு அம்மாக்கும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. என்ன மாமா சொல்றீங்க? நீ பயப்படாத, உன்னால இல்ல, சித்தியால தான். வனஜாமா என்ன பண்ணாங்க? ஜோஷியர் எழுதி கொடுத்த சீட்டை யாராவது மாத்தி வச்சிருப்பாங்கன்னு அம்மாவை குழப்ப பார்த்தாங்க. அப்போ நான் அங்கிருந்து சித்தியை திட்டி விரட்ட பார்த்தேன். அப்போ அம்மா சித்தியை பேசட்டும் விடுன்னு சொன்னாங்க. அப்போ நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டேன். நான் அப்படி சொன்னதுல அம்மா கண்டிப்பா அப்செட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா முகத்தை கூட பார்க்காம அங்கிருந்து போயிட்டேன். என்ன மாமா நீங்க ஏன் இப்பெல்லாம் நீங்க அம்மாவுக்கு எதிராவே நடந்துக்கிறீங்க? இல்லை, உனக்காக தான். என்கிட்ட இருந்து யாரும் உன்னை பிரிச்சிடக்கூடாது. எனக்கும் அம்மாக்கும் வேற எந்த விஷயத்திலும் கருத்து வேறுபாடு வந்ததில்லை. ஆனால் என்னமோ தெரியல, உன் விஷயத்துல மட்டும் அம்மாக்கும் எனக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு வருது. உன்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது என்னை கூட இருந்து பார்வதியை பார்த்துக்கோன்னு சொன்ன அம்மா என்கிட்ட சொல்லாமலே உன்னை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. உன்னை நல்லபடியாக அம்மா பார்த்துக்கோன்னு சொன்னப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அம்மா என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? முகத்தில் அடித்த மாதிரி சுந்தரத்துக்கிட்ட தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உன்னை காரணமாக வச்சு எனக்கும் என் அம்மாக்கும் எந்த ஒரு மன வருத்தமோ இல்லை எந்த ஒரு விரிசலோ வரக்கூடாது. அது மட்டும் இல்லை, அம்மா மனப்பூர்வமாக உன்னை மருமகளாக ஏற்றுக்கணும். அதுக்காக தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கலான்னு கோயிலுக்கு வந்தேன். உன்னையும் என்னையும் சேர்த்து வச்ச கடவுள்கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து வேண்டிக்கிட்டா நம்ம வேண்டிக்கிட்டதை சீக்கிரமா நிறைவேற்றி வைப்பார்ல. அதுக்கு தான் உன்னையும் கோயில் கூட்டிட்டு வந்தேன். கடவுள் நிச்சயமா உங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாரு மாமா. வாங்க போய் வேண்டிக்கலாம். மாமா, அம்மா சாமி கும்பிட்டு இருக்காங்க. அம்மா கோயிலுக்கு வருவாங்க நான் எதிர்பார்க்கல. கோவிலுக்கு சாமி கும்பிட வந்துட்டு சாமி கும்பிடாம திரும்ப போக கூடாது மாமா. நாம அம்மா கண்ணில் படாம மறைஞ்சுக்கலாம். அம்மா சாமி கும்பிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம சாமி கும்பிடலாம். சரி வா. தசரதனுக்கு ஒரு ஸ்ரீராமன்னா இந்த அகிலாண்டேஸ்வரிக்கு ஆதித்யான்னு எல்லாரும் என்னையும் என் மகனையும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்படிப்பட்ட என் மகனை நான் சந்தேகப்பட்டுட்டேனான்னு என் மனசுல ஒரு உறுத்தல் ஏற்பட்டிருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் எனக்கும் என் மகன் ஆதிக்கும் சின்னதா கூட மன விரிசல் வந்துடக்கூடாது. அப்படி ஒரு விரிசல் ஏற்பட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. உங்க மனசுக்குள்ள ஏதோ சொல்ல முடியாத வேதனை இருக்கும் போல இருக்கு. அது உங்க கண்ணிலேயே நல்லா தெரியறது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க மனக்கவலை என்னன்னு சொல்லுங்க. அது கடவுள் காதுல விழுந்தா மாதிரியும் இருக்கும், உங்க மனக்கவலை குறைஞ்சா மாதிரியும் இருக்கும். எனக்கும் என் மக ஆதிக்கும் நடுவுல மனவிரிசல் வந்துருமோன்னு என் மனசுக்குள்ள ஒரு கலக்கம் வந்திருக்கு. அப்படி ஒரு விரிசல் வந்தா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கும் என் மகனுக்கும் நடுவுல அப்படி ஒரு நிலைமைய உருவாக்கிடாதேன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். கவலைப்படாதீங்கம்மா. தசரதனுக்கு ஸ்ரீராமர் மாதிரி உங்களுக்கு உங்க புள்ள ஆதி. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது.
நல்லது பண்றவாளுக்கு என்னைக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்க மனக்கவலை எல்லாத்தையும் அந்த அம்பாள் நிச்சயம் தீர்த்து வைப்பாள். க்ஷேமமா இருங்க. ஐயோ